Good afternoon students. இப்போ கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா சால்ட்டு ஹைட்ராலிஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, சால்ட்டு ஹைட்ராலிஸ் அதில் 4 ஓகேங்களா. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சால்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேஸ் பார்த்துருந்தோம். அப்புறம் ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு வீக் பேஸ் பார்த்துருந்தோம். அப்போ ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் வீக் பேஸ் அண்டு வீக் ஆசிட் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அண்டு மோலார் சாலிபிலிட்டி ஓகேங்களா. சாலிபிலிட்டி ப்ராடக்ட், மோலார் சாலிபிலிட்டி இது கிளாஸில் பார்க்குறோம். ஓகேங்களா. சரி, அதே பாருங்கள். come across the many precipitation reactions in inorganic qualitative analysis. ஓகேங்களா. இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் நிறைய precipitation reaction பார்த்துருக்கோம். ஓகேவா. அதில் பாருங்கள், லெட் குளோரைடு இருக்குது. அந்த லெட் குளோரைடை வந்து பார்த்தோன்னா லெட் 2+ precipitation பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டைல்யூட் HCl ஆட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ப்ரிங்லி சாலிபிள் இன் வாட்டரில் இது ரொம்ப என்னன்னா சாலிபிள் அதிகமாக சாலிபிள் ஆகாது. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா டைல்யூட் HCl யூஸ் பண்ணுறாங்க. டைல்யூட் HCl யூஸ் பண்ணால் ஏன்னா லெட் 2+ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லெட் குளோரைடு வந்து சாலிபிள் ஆயிரும். அதில் வந்து என்ன பண்ணால் லெட் 2+ நம்ம தனியாக எடுத்துகிட்டு பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ இதே கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் டெவலப்டு அவர் பீரியட் ஆஃப் டைம் டியூ டு த பிரிசிபிடேஷன் ஆஃப் கால்சியம் 2+. ஓகேவா. அந்த கிட்னியில் ஸ்டோனை வந்து எதனால் ஃபார்மேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் 2+ பிரிசிபிடேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் அதிகம் எடுத்துக்குது. கால்சியம் ஆக்சிலேட்டில் இருந்து கால்சியம் 2+ வந்து பார்த்தோன்னா பிரிசிபிடேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஓவர் டைம் எடுத்துக்கிறதுனால தான் அது என்ன ஆகுதுன்னா அந்த கிட்னியில் ஸ்டோன் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த precipitation let us consider the solubility of equilibrium between the exists in the undissociated springly soluble salt and constant ions in solution. ஓகேவா. ஜென்ரலாக precipitation அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சாலிபிலிட்டியில் ஈக்குலிபிரியம் இருக்கும். இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது எதுக்கு ஈக்குலிபிரியம் இருக்குது அப்படின்னா அன்டிசோசியேட்டட் ஸ்ப்ரிங்லி சாலிபிள் சால்ட்டுக்கும் அன்டிசோசியேட்டடு ஸ்ப்ரிங்லி சாலிபிலிட்டி. ஓகேவா. இதுதான் அன்டிசோசியேட்டடு ஸ்ப்ரிங்லி சாலிபிள் ஸ்ப்ரிங்லி சாலிபிள் சால்ட். இது கான்ஸ்டன்ட் அயான்ஸ் ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஈக்குவலிபிரியம் ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தோன்னா சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சாலிபிலிட்டி ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா. ஜென்ரல் சால்ட்டு XM YN dissociated into in water and dissociated into M moles of XN plus and N moles of YM minus. ஓகேவா. இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் தி above the reaction வந்து பார்த்தோன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுத்தோன்னா K ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் K. அப்போ என்ன பண்ணணும், கேபிட்டல் K ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணால் ப்ராடக்ட் எழுதணும். ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் XN ப்ளஸ்ஸு அதோடைய மோல்ஸ் வந்து பார்த்தோன்னா பவரில், அதே YM மைனஸ் அதனால் வந்து பார்த்தோன்னா மோல்ஸ் வந்து பார்த்தோன்னா பவரில் டிவைடட் பை அதனுடைய அன்டிசோசியேட்டட் ஸ்ப்ரிங்லி சாலிபிள் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா. இன் சாலிபிலிட்டி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரெஃபர்ட் இஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் ஆர் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேவா. இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா ரெஃபர்ட் இஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் ஆர் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள், இன் சச் இஸ் ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேவா. அது இந்த ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு சாலிடோட கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒமிட்டட் எபோவ் தி எக்ஸ்பிரஷன். அப்போ நம்ம என்ன பண்ணால் இதை வந்து பார்த்தோன்னா அன்டிசோசியேட்டடு. அப்போ இதை வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, அன்டிசோசியேட்னா சாலிடாக இருக்கும். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் இதை என்ன பண்ணிடுறாங்க, ஒமிட் பண்ணிட்டா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா KSP is equal to x n plus power m
ym minus power n ஓகேவா. தி solubility product of a compound is defined. The solubility product of a compound is defined. The product of molar concentration of the constant ions. The product of molar concentration of the constant ions each raised to the power of stoichiometric coefficient. Power of stoichiometric coefficient in balanced equilibrium reaction அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா பெருக்கல் பலன் எதுக்குன்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளைங் அர்த்தம். மல்டிப்ளைங் ஓகேவா. எப்படின்னா அதனுடைய கான்ஸ்டன்ட் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் அயான்ஸோட மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கு மல்டிபிள்ஸாக ஓகேங்களா, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அயான்ஸுக்கு ப்ராடக்டாக இருக்கும். வித்து அதனுடைய எக்ஸ்பென்ஷனல் பவர்ஸ் ரைஸ் டு த பவர் ஆஃப் ஸ்டாய்சிபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் அதனோட பவருக்கும் ஓகேவா ஈக்குவலிபிரியத்தில் வந்து பார்த்தோன்னா ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதான் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் அயான்ஸ்ப்பா. ஓகேவா. இது அதனோட மோலார் கான்சன்ட்ரேஷன் அதில் அதனோட எக்ஸ்பென்ஷனல் பவர்ஸ் ரைஸரு எக்ஸ்பென்ஷனல் பவர்ஸ் ஓகேவா. அது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் டிசைட் த வெதர் அயானிக் காம்பவுண்ட் கெட் பிரிசிபிடேட்டட் அண்ட் சொல்யூஷன் தட் கன்டைன் த கான்ஸ்டிட்யூட் அயான்ஸ் ஆர் மிக்சடு. ஓகேவா. அதாவது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூஸ்ஃபுல் ஒரு அயானிக் காம்பவுண்ட் பிரிசிபிடேட் ஆகுது எப்போ ஒரு சொல்யூஷனை கூட வந்து பார்த்தோன்னா அதனுடைய கான்ஸ்டிட்யூயன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கப்போ அது எப்போ அது பிரிசிபிடேட் ஆகும். ஓகேவா. ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஒரு அயானிக் காம்பவுண்டு, அந்த அயானிக் காம்பவுண்டோட சொல்யூஷன் அதோட கான்ஸ்டன்ட் அயான்ஸ் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் அயான்ஸ் இருக்கிறப்ப அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரிசிபிடேட்டாக மாறும், எப்படி பிரிசிபிடேட்டாக மாறும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சொல்கிறது தான் வந்து பார்த்தோன்னா தி சாலிபிலிட்டி ப்ராடக்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் அயான்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கப்ப அந்த அயானிக் காம்பவுண்ட் எப்போ பிரிசிபிடேட்டாக ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுறது சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேங்களா. அதாவது when the product of molar constant ions the ionic product exceed the solubility product then the compound gets precipitated. அதாவது மோலார் கான்ஸ்டன்ட் அயான்ஸோட மோலார் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டு ஓகேவா. தி அயானிக் ப்ராடக்ட் எக்ஸீட் இன் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேவா. அப்போ அந்த அயானிக் காம்பவுண்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்டை விட அதிகமாக எப்போ போகுதோ அப்போ அந்த காம்பவுண்ட் என்ன ஆகுதுன்னா பிரிசிபிடேட் ஆகும். ஓகேங்களா. அதாவது மோலார் கான்ஸ்டன்ட் அயான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அயானிக் ப்ராடக்ட்டு ஓகே. ஒரு அயானிக் காம்பவுண்டு, இந்த அயானிக் காம்பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கான்ஸ்டன்ட் அயான்ஸ் இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் அயான்ஸோட அதோட மோலார் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டு ஓகேவா. அது அயானிக் ப்ராடக்டை விட அதிகமாகிறப்ப அந்த காம்பவுண்ட் என்ன ஆகுதா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஓகேவா. தென் தி காம்பவுண்ட் இஸ் பிரிசிபிடேட்டட். ஓகேவா. அயானிக் ப்ராடக்ட் இருக்குது, இன்னொன்று சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஓகேவா. அந்த அயானிக் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் கான்சன்ட்ரேஷனோட அதனுடைய ப்ராடக்ட் வந்து அதிகமாகிறப்ப என்ன ஆகுனா இந்த காம்பவுண்டு பிரிசிபிடேட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அண்ட் அயானிக் ப்ராடக்ட் அப்பியர் இன் த சேம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் அயானிக் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பியர் ஒரே மாதிரியே தான் இருக்கும் சேம். பட் இஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இஸ் எக்ஸ்பிரஷன். பட் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன் தி மோலார் concentration is represented the equilibrium concentrated in the ionic product. The initial concentration or concentration at given time is used. ஓகேவா. இப்போ என்னன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஆக மோலார் கான்சன்ட்ரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் இந்த அயானிக் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட் அது இதில் இன்சியல் கான்சன்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணி டைம் அண்ட் இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கும். டைமு ஓகேவா. அதோட இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ஓகேங்களா. பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய மென்ஷனிங் இருக்கும். அடுத்து பாருங்கள். தி அயானிக் ப்ராடக்ட் தி சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட அயானிக் ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சோம்னா அங்கே
ப்ரிசிபிடேஷன்ஸ் அக்கர் இந்த சொல்யூஷன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிசிபிடேட் ஆகும். எங்கே பார்த்தீங்கன்னா ஓகேவா, அதாவது சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட அயானிக் ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ப்ரிசிபிடேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா, இதே அயனிக் ப்ராடக்ட்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அயனிக் ப்ராடக்ட்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நோ ப்ரிசிபிடேஷன், தி சொல்யூஷன்ஸ் அன்சேச்சுரேட்டட். சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா ப்ரிசிபிடேஷன் ஆகாது, அன்சேச்சுரேட்டாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா ப்ரிசிபிடேஷன் ஆகாது, ஓகேவா, அன்சேச்சுரேஷன் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அயனிக் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஈக்குவலிபிரியம் எக்ஸிஸ்ட் இன் த சொல்யூஷன் இஸ் சேச்சுரேட்டட். ஓகேவா, எப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ரெண்டு கேட்டியில் ஈக்குவலிபிரியம் இருக்கும், ரெண்டு கேட்டியில் ஈக்குவலிபிரியம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசிபிடேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட அயனிக் ப்ராடக்ட், சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட அயனிக் ப்ராடக்ட்டு எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு என்னென்னா ப்ரிசிபிடேஷனாக மாறும், ப்ரிசிபிடேஷன் ஆகும். ஓகேங்களா, தட் இஸ் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட், தட் இஸ் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட். இல்லை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். indicate the find whether the lead chloride is get precipitated or not when 1 milliliter of 0.1 molar of lead nitrate and 0.5 milliliter of 0.2 molar sodium chloride solution are mixed. ஸோ இது மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து பார்த்தோன்னா அது லெட் குளோரைடு ப்ரிசிபிடேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதனுடைய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, லெட் குளோரைடோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. தான் லெட் குளோரைடு சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு. ஓகேவா, 1.2 × 10⁻⁵. ஓகேவா, இப்போ லெட் குளோரைடு வாட்டரில் டிசால்வ் பண்ணால் நமக்கு லெட் 2 + 2 குளோரைடு அயன்ஸ் கிடைக்கும். அயனிக் ப்ராடக்ட் இது அயனிக் ப்ராடக்ட்டு. ஓகேவா, ரெண்டுமே அயனிக் ப்ராடக்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் ப்ராடக்ட்டு டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 1.5 மில்லிலிட்ரு. ஓகேவா, இப்போ லெட் குளோரைடு மிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை லெட் நைட்ரேட் மிக்ஸ் பண்ணுறாங்க. லெட் நைட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன்னா 0.1 மோலார், அங்கே லெட் 2 + வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மோலார் இருக்குது. தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெட் 2 + எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறது மோலாரிட்டி இன்ட்டு வேல்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். மோலாரிட்டி 0.1. ஓகேங்களா, அதே வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10⁻³ டோட்டலாக வந்து பார்த்தா 10⁻⁴. தட் இஸ் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் லெட் 2 +. ஓகேவா, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் லெட் 2 + த வேல்யூம் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ அதை கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதோடைய கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, அப்போ 10⁻⁴ இது சிம்பிளி பண்ணால் 6.7 × 10⁻² மோலார். ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்கள் சோடியம் குளோரைடு தான் பார்த்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. இப்போ சோடியம் குளோரைடு அதே மாதிரி பார்க்குறாங்க 0.2 மோலார். ஓகேவா, 0.2 மோலார். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து குளோரைடு அயன் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குன்னா ஓகேங்களா 0.2 × 10⁻⁵ 0.5 × 10⁻³ சிம்பிளி பண்ணால் நமக்கு 10⁻⁴. ஓகேவா, அதனுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா 6.7 × 10⁻² மோலார். ஓகேவா, சரி அயனிக் ப்ராடக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது கண்டுபிடிச்சிட்டுமா, குளோரைடுக்கு தனியாக கண்டுபிடிச்சாச்சு அதோடைய கான்சன்ட்ரேஷனு. அடுத்து லெட்டுக்கு தனியாக கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அயனிக் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது 3.01 × 10⁻⁴. ஓகேவா, சின்ஸ் தி அயனிக் ப்ராடக்ட் 3.01 × 10⁻⁴ is greater than the solubility product of 1.2 × 10⁻⁵. lead chloride will be get precipitated. அதாவது அதனுடைய அயனிக் அதோட அயனிக் ப்ராடக்ட் வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 1.2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ எப்போ வந்து பார்த்தோன்னா அது ப்ரிசிபிடேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அயனிக் ப்ராடக்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னா 3.01 × 10⁻⁴ கிரேட்டர் தென் அயனிக். இதை விட அதிகமாக போகிறப்ப என்ன ஆகும்னா அயனிக் ப்ராடக்ட்டு ப்ரிசிபிடேட் ஆகும். அது அதிகம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 3.01 × 10⁻⁴. அந்தளவுக்கு அயனிக் ப்ராடக்ட் வரப்போ இந்த லெட் குளோரைடு என்னங்கன்னா ப்ரிசிபிடேஷன் ஆகும். லெட் குளோரைடு இஸ் ப்ரிசிபிடேட்டடு.
ஓகேவா. இது சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அதை விட வேல்யூ இங்கே எவ்வளோ அதிகமாகிறப்ப ப்ராடக்ட் என்னென்னா பிரிசிபிடேட்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் த மோலார் சாலிபிலிட்டி. டிட்டர்மினேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் த மோலார் சாலிபிலிட்டி. ஓகேங்களா. அதாவது மோலார் சாலிபிலிட்டியில் இருந்து என்னென்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் டிட்டர்மின் பண்ணுறாங்க. மோலார் சாலிபிலிட்டி இருந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதாவது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த மோலார் சாலிபிலிட்டி. ஓகேவா. அதே அது மோலார் சாலிபிலிட்டி அதாவது ஓகேங்களா. அது என்ன சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னா தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் moles of solid that can be dissolved with the 1 liter solution. 1 liter solution எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid molecules solid moles வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகிருக்கு. ஒரு சொல்யூஷனில் 1 லிட்டர் சொல்யூஷனில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் solid molecules வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மோலார் சாலிபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஃப்ரம் த சொல்யூட்டு. ஓகேங்களா. இது சொல்யூட்டு XM YN. ஓகேவா. ஸோ இதை டிசோசியேட் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா M moles ஆஃப் solid XN ப்ளஸ் அண்ட் எஸ் அக்வஸ் கண்டிஷன் எஸ் சொல்யூஷன் அப்படின்னா அக்வஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது N moles ஆஃப் solid Y M மைனஸ். இது above the stoichiometrically balanced equation we have come to now the 1 mole is a solid of XM YN is dissociated with the furnish the M moles of XN plus and N moles of Y M minus. If it's the molar solubility of XN YN. Okay. ஸோ ஒன்றும் இல்லை, அது என்னென்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ப்பா. அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதில் அதாவது டிசோசியேட் ஆகிட்டு இந்த solid molecules வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா அது M மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா solid XN ப்ளஸ்ஸையும் அது N மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா solid YM மைனஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. அப்போ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மோல்ஸ் சொல்லிட்டா இது வந்து solid molecules தான். அதனால் M மோல்ஸ் சொல்லிட்டு இது N மோல்ஸ் ஆஃப் சொல்லிட்டு. ஓகேவா. இப்போ ரெண்டையுமே சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அதுக்கு எடுத்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் solid XN ப்ளஸ் எக்ஸ்பல்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் M அண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் solid Y M பவர் மைனஸ் அண்டு ஹோல் பவர் N. ஓகேவா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எம்எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. எம்எஸ். ஓகேவா. இது எம்எஸ் இது எம்எஸ். ஓகேவா. அப்போ இங்கே மோலார் சாலிபிலிட்டி எம்எஸ் மோலார் சாலிபிலிட்டி அப்படிங்கிறது மோலார் சாலிபிலிட்டி. அந்த மோலார் சாலிபிலிட்டி. ஓகேவா. பவர் எம்என். அப்போ M பவர் M N பவர் N இஸ் S பவர் M ப்ளஸ் N. தட் இஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் 8. தி ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அண்டு மோலார் சாலிபிலிட்டி ஃபார் த ஃபாலோவிங். ஓகேவா. அண்டு பேரியம் சல்ஃபேட்டுக்கும் சில்வர் குரோமேட்டுக்கும் என்ன கேட்குறாங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு மோலார் சாலிபிலிட்டியும் கேட்குறாங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு மோலார் சாலிபிலிட்டி. ஓகேவா. ஸோ பேரியம் சல்ஃபேட் பை டிசோஷன் ஆகிறது எப்படின்னா பேரியம் 2 ப்ளஸ் அண்டு சல்ஃபேட் 2 மைனஸ். ஓகேவா. பேரியம் 2 ப்ளஸ் எஸ். ஓகேவா. மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோல்ஸ் ஒன்று தான், அதனால் அப்படியே ஒன்று மென்ஷன் பண்ணிக்க. இங்கே ஒரு மோல்ஸ் தான் சாலிபிலிட்டி எஸ். அப்போ எஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ எஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர். ஓகேவா. அதே சில்வர் குரோமேட்டுக்கு 2 சில்வர் ப்ளஸ்ஸு டிசோஷன் ஆகிட்டு நமக்கு குரோமேட் 2 மைனஸ் கொடுக்குது. ஓகேவா. ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 2 மாலிகுல்ஸ். அதே பார்த்தீங்கன்னா அதனுடைய இது பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்த குரோமேட் 2 மைனஸ். ஓகேவா. அப்போ 2 மோல்ஸ்னால 2S ஹோல் பவர் ஸ்கொயர் இந்த எஸ்ஸு சிம்பிளி பண்ணால் 4S ஸ்கொயரு அப்புறம் இன்ட்டு எஸ்ஸு 4S கீப் தட் இஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேவா. இந்த பக்கம் இருக்குது மோலார் சாலிபிலிட்டி. இது
மோலார் சால்பிலிட்டி, ரெண்டையும் சேர்த்துனா சால்பிலிட்டி ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸ் ஓவர். இந்த லெசன்ஸ் ஓவர். அதனால எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதிகமாக ஸ்ட்ரைட் டெஸ்ட்டுக்கு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த லெசனாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பை நீராக பார்த்துருந்தோம். அதில் 4 வகைகள் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கரைதிறன் பெருக்கம். கரைதிறன் பெருக்கம். ஓகேவா? அதாவது நிறையா கனிம பண்பறி பகுப்பாய்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீழ்படியாத வினைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒன்று, அது லெட் குளோரைடு. இந்த லெட் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா நீரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவே கரையும். ஓகேவா? நீரில் இந்த லெட் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா குறைந்த அளவே வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பயன்படுத்துகிறாங்க. லெட் குளோரைட்லேருந்து லெட் அயனி வீழ்படிவாக்கிறதுக்கு, லெட் குளோரைட்லேருந்து லெட் அயனி வந்து பார்த்தோன்னா வீழ்படிவாக்கிறதுக்கு நம்ம நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? லெட் குளோரைட்லேருந்து லெட்டை வீழ்படிவாக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரி. அதே நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் ஆக்சைட்லேருந்து கால்சியம் இது நீண்ட காலத்து வீழ்படி ஆகிறதுனால தான் சிறுநீர் கற்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீர் கற்கள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வீழ்படிவதில் புரிந்து கொள்வதற்கு குறைந்தளவு கரையும் உப்பு, புரிந்து கொள்வதற்கு குறைந்தளவு கரையும் உப்பு மற்றும் கரை சொல்லாத அயனிகள் ஆகியவற்றோட கரைதிறன் சமநிலை கருதுவோம். ஓகேங்களா? அதாவது ஒரு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரையிறதுக்கு அது அந்த கரைசலில் அயனிகள். ஓகேவா? அயனி அதனோட கரைதிறனை பற்றி பார்த்தீங்கன்னா சமநிலை வந்து தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வீழ்படிதல் எப்படி எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு XmYn அப்படி ஒரு பொதுவான உப்பு. ஓகேவா? அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் சேர்த்துறப்ப கரையிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா நமக்கு எப்படி கரைஞ்சி பிரியுது அப்படின்னு பார்த்தோன்னா அது m moles ஆஃப் xn ப்ளஸ்ஸு அதே n moles ஆஃப் y m மைனஸ் அப்படிங்கிறது பிரியுது. மேற்கண்ட வினைக்கு வந்து பார்த்தோன்னா சமநிலை மாறிலி k எடுத்தோம்னா விளைபொருள் டிவைடட் பை வினைப்படு பொருள். ஓகேவா? அப்போ இது விளைபொருள் மேலே எழுதிக்கிறோம். ஓகேவா? டிவைடில் வந்து பார்த்தீங்கன்னா வினைப்படு பொருள் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே சமநிலை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கரைதிறன் இங்கே இந்த கே தான் சமநிலை மாறிலி. இந்த சமநிலை மாறிலி தான் வந்து கரைதிறன் பெருக்க மாறிலி, இல்லைன்னா கரைதிறன் பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரைதிறன் பெருக்க மாறிலி அல்லது கரைதிறன் பெருக்கும் அப்படிங்கிறது அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இதே பலப்படுத்தின வழியில் வந்து பார்த்தோன்னா திண்ம பொருள் செறிவு வந்து மாறிலியாக இருக்கும். பலப்படுத்தின சமநிலையில் வந்து பார்த்தா திண்ம பொருள் செறிவு மாறிலியாக இருக்கும். ஓகேவா? அதனால் அது சமன்பாட்டிலேருந்து நீக்கிடலாம். அப்போ இதுதான் திண்ம பொருள். ஓகேவா? ஸோ அப்போ அது சமன்பாட்டில் எடுத்துட்டோம்னா நமக்கு KSP இஸ் ஈக்குவல் டு xn ப்ளஸ் பவர் m ym மைனஸ் பவர் n. ஓகேவா? அப்படின்ட்டு கிடைக்கிது. ஓகேவா? இந்த கே இங்கே இதாக வந்து பார்த்திங்கன்னா சமன்படுத்தப்பட்ட சமநிலையில் வேதி வினைக்கூறு குணங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதிக்கூறு அயனிகளின் மோலார் செறிவுகள் பெருக்கு தொகை கரைதிறன் பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. KSPங்க தான் கரைதிறன் பெருக்கம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரைதிறன் பெருக்கம். ஓகேவா? இது கரைதிறன் பெருக்கம். அந்த கரைதிறன் பெருக்கம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? அதாவது சமன்படுத்தப்பட்ட சமநிலையில் உள்ள சமநிலை சமன்படுத்தப்பட்ட சமநிலை வாய்ப்பாட்டில் வேதிவினைக்கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதிக்கூறு அயனிகளின் மோலார் செறிவுகள் பெருக்குத்தொகை. மோலார் செறிவுகள் பெருக்குத்தொகை தான் என்ன சொல்கிறோன்னா கரைதிறன் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோலார் செறிவுகள் பெருக்குத்தொகை தான் கரைதிறன் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேலும் குறிப்பிட்ட அயனிச்சேர்மத்தின் பகுதிக்கூறு அயனிகளை கொண்டுள்ள கரைசல்களை ஒன்றாக கலக்கும்போது குறிப்பிட்ட அயனிச்சேர்மத்தின் பகுதிக்கூறு அயனிகளை கொண்டுள்ள கரைசல்களை ஒன்றாக கலக்கும்போது அந்த அயனிச்சேர்மம் வீழ்படி ஆகுமா என்பதை தீர்மானிக்க இந்த கரைதிறன் பெருக்க மதிப்பு பயன்படுகிறது. கரைதிறன் பெருக்க மதிப்பு எதுக்கு பயன்படுத்தோம்னா ஒரே பகுதிக்கூறு கொண்டுள்ள ஒரு கரைசலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயனிச்சேர்மம் வீழ்படி ஆகுமா ஆகாது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கரைதிறன் பெருக்க மதிப்புகள் உதவுது. ஓகேங்களா? சரி. இப்போ பகுதிக்கூறு அயனிகள் மோலார் செறிவுகள் பெருக்கப்பலன் பெருக்கப்பலன் அதாவது அயனி பெருக்க மதிப்பானது கரைதிறன் பெருக்க மதிப்பை விட அதிகமாக உள்ள போது சேர்மம் வீழ்படிவாகிறது. ஓகேவா? அதாவது
அயனி பெருக்கு மதிப்பு வந்து அயனி பெருக்க மதிப்பு வந்து கரைதிறன் பெருக்க மதிப்பை விட அதிகமாக உள்ள போது சேர்மம் வீழ்படிவாகுது. இது கரைதிறன் பெருக்கம், இது அயனி பெருக்கம். ஓகேவா? ஸோ இப்போ கரைதிறன் பெருக்கம் வந்து பார்த்தோன்னா அயனி, ஓகேவா, அயனி பெருக்க மதிப்பானது ஓகேவா, இது அயனி பெருக்கம். அந்த அயனி பெருக்க மதிப்பு வந்து பார்த்தா கரைதிறன் பெருக்க மதிப்போட அதிகமாக இருக்கும்போது அது வீழ்படிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதே கரைதிறன் பெருக்கம் வந்து பார்த்தோன்னா கரைதிறன் பெருக்கம் மற்றும் அயனி பெருக்கம் இரண்டிற்கான சமன்பாடுகளும் ஒரே மாதிரியாக உள்ளன. கரைதிறன் பெருக்கம் அயனி பெருக்க இரண்டுக்கான சமன்பாடும் ஒரே மாதிரியாக உள்ளன. ஆனால் கரைதிறன் பெருக்க சமன்பாட்டில் மோலார் செறிவுகளானவை சமநிலை செறிவுகளை குறிப்பிடுகின்றன. கரைதிறன் பெருக்க சமன்பாட்டில் உள்ள மோலார் செறிவுகளை சமநிலை செறிவுகளை குறிப்பிடுகின்றன. மேலும் அயனி பெருக்க சமன்பாட்டில் தூக்கச் செறிவுகள் அல்லது குறிப்பிட்ட நேரம் டீயில் உள்ள செறிவுகள் பயன்படுத்தணும். தூக்கச் செறிவுகளில் குறிப்பிட்ட நேரத்தில் செறிவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பொதுவாக அயனி பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரைதிறன் பெருக்கத்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வீழ்படிவதாகும், மிக தவிர்த்திய கரைசல் வீழ்படிவதாகும். ஓகேவா? அதாவது கரைதிறன் பெருக்கத்தை விட அயனி பெருக்கம் அதிகமாகிறப்ப தவிர்த்திய கரைசல் வீழ்படிவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அயனி பெருக்கத்தை விட கரைதிறன் பெருக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தவிட்டாத கரைசல், அது வந்து தவிட்டாத கரைசல் வீழ்படிவாதல் நிகழாது. அதே அயனி பெருக்கமும் கரைதிறன் பெருக்கமும் ரெண்டும் சமமாக இருந்துச்சோம்னா தெவிட்டிய கரைசல் சமநிலையில் நிலவுகிறது. அது சமநிலையில் நிலவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் பாருங்கள், 1 ml 0.1 மோலார் லெட் நைட்ரேட் கரைசல், அதே 0.5 ml 0.2 மோலார் சோடியம் குளோரைடு கரைசல் ஆகியவற்றை ஒன்றாக கலக்கும்போது லெட் குளோரைடு வீழ்படிவாகுமா அல்ல வீழ்படிவாகாது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே லெட் குளோரைடை கரைதிறன் பெருக்க மதிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த கரைதிறன் பெருக்க மதிப்பு இப்போ லெட் குளோரைடு கரையிறப்ப லெட் 2+ குளோரைடு -ம் கொடுக்குது. ஓகேவா? இதோட அயனி பெருக்கம். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் மொத்த கன அளவு 1.5 ml. ஓகேவா? அப்போ அது லெட் 2+ எவ்வளோ இருக்குன்னா 0.1 மோலார் இருக்குது. ஓகேவா? அதாவது லெட் 2+ மோல்கள் எண்ணிக்கை மோலாரிட்டி. ஓகேவா? மோல்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தா மோலாரிட்டி கரைசலின் கன அளவு லிட்டர் இது 0.1. ஒரு கன அளவு லிட்டர் வந்து பார்த்தா 10⁻³ ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு 10⁻⁴ இது 10⁻⁻4 கிடைக்குது. அதான் வந்து பார்த்தோன்னா அங்கே மோல்கள் எண்ணிக்கை. ஓகேவா? லெட் 2+ மோல்கள் எண்ணிக்கை கரைசலுக்கான அளவு செறிவு கிடைக்கும். நமக்கு செறிவோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா அது 6.7 × 10⁻² மோலார். ஓகேவா? அடுத்து சோடியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா டிசோஷன் பிரியுது. ஓகேவா? பிரியிறப்ப அதனுடைய மோல் வந்து 0.2 மோலார் இருக்குது. இதே குளோரைடு எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா இது 0.2 × 10⁻⁵ 0.5 × 10⁻³ நம்ம சுருக்கணும்னா 10⁻⁻4 வருது. ஓகேவா? குளோரைடு செறிவு வந்து பார்த்தீங்கன்னா 6.7. இப்போ அயனிதிறன் பெருக்க மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா குளோரைடு சோடியம், ஓகேவா, ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறாங்க. லெட்டும் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செறிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இப்படி கிடைக்கிது 3.01 × 10⁻⁻4 கிடைக்குது. அயனி பெருக்க மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3.1 × 10⁻⁻4. அதே கரைதிறன் பெருக்க மதிப்பு 1.5 × 10⁻⁵. இப்போ எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனி பெருக்க மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த லெட் குளோரைடு வீழ்படிவாகும். அதான் கரைதிறன் பெருக்கத்தை விட அயனி பெருக்க மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வீழ்படிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மோலார் கரைதிறன் மதிப்புகளிலிருந்து கரைதிறன் பெருக்க மதிப்பை நிர்ணயித்தல். மோலார் கரைதிறன் மதிப்பிலிருந்து கரைதிறன் பெருக்க மதிப்பை நிர்ணயித்தல். ஒரு கரைதிறன் பெருக்க மதிப்பு மோலார் கரைதிறன் மதிப்பு கணக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரைதிறன் பெருக்க மதிப்பு மோலார் கரைதிறன் பெருக்க மதிப்பு கணக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோலார் கரைதிறன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லிட்டர் கரைசலில் கரையக்கூடிய கரைபொருள் அதிகபட்ச மோல்கள் எண்ணிக்கை. ஒரு லிட்டர் கரைசலில் கரையக்கூடிய கரைபொருள் அதிகபட்ச மோல்கள் எண்ணிக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோலார் கரைதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ
எக்ஸ்எம் ஒய்என் அப்படிங்கிற ஒரு கரை பொருளுக்கு ஓகேவா இது பிரிஞ்சுச்சுன்னா எக்ஸ் எம் மோல் வந்து பார்த்தோன்னா எக்ஸு என் ப்ளஸ்ஸு அதே என் மோல் வந்து பார்த்தோன்னா ஒய் எம் மைனஸ் அயனே பிரியுது ஓகேவா. ஸோ மேற்கொண்ட விகிதிக்கூறு சமன்பாட்டிலேருந்து 1 மோல் பிரிகை அடைஞ்சு எம் மோல் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் என் ப்ளஸ் அயனிகளையும் எம் மோல் வந்து பார்த்தா ஒய் எம் மைனஸ் அயனிகளை உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இங்கே எஸ் அப்படிங்கிறது மோலார் கரைதிறன் நிலை. எஸ்ஸுங்கிறது மோலார் கரைதிறன் அப்படிங்கன்னா ஓகேவா. எம் என் ப்ளஸ்ங்கிறது எம்எஸ்ஸு, அதே ஒய் எம் மைனஸ்ங்கிறது என்எஸ்ஸு ஓகேவா. இது கரைதிறன் பெருக்கம், அதாவது பார்த்தோன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு கரைதிறன் பெருக்கங்கிறது பார்த்தோன்னா அது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பெருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா எம்எஸ்எம் என்எஸ்சி என்ன இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே எம் என்னு ஓகேவா. எஸ் பவர் வந்து பார்த்தோன்னா M+1 அதான் வந்து பார்த்தோன்னா அதனுடைய கரைதிறன் பெருக்கம் ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இது இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், கரைதிறன் பெருக்கம் மற்றும் மோலார் கரைதிறன் பெருக்கம் ஆகியோட தொடர்பு கேட்குறாங்க ஓகேங்களா. இதில் பாருங்கள், இதுக்கு பேரியம் சல்ஃபேட் கேட்டிருக்காங்க. பேரியம் டிசோஷன் குறைஞ்சி அதாவது பிரிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா பேரியம் 2+ ஆகும், SO4 2- ஆகுது. பேரியம் 2+ SO4 2- காமனு. அப்போ இங்கே ஒரு எஸ்ஸு, இதில் ஒரு எஸ்ஸு, இது கரைதிறன். இது வந்து பார்த்தோன்னா அயனி பெருக்கம் இது கரைதிறன் பெருக்கம் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா கரைதிறன் பெருக்கம் S² வருது. இதே சில்வர் குரோமேட்டில் ஒரு 2 மோல் சில்வர் ப்ளஸ்ஸும் 1 மோல் குரோமேட்டு கிடைக்கிது. 2 மோலுங்கிறப்ப நம்ம 2s எடுத்துக்கிறாங்க இன்ட்டு ஸ்கொயரு ஓகேவா. 2s² இன்ட்டு எஸ்ஸு சிம்பிள் பண்ணால் நமக்கு 4s கியூப் வருது, 4s கியூப் அப்படின்ட்டு வருது ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கரைதிறன் பெருக்கம் ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு இந்த லெசன்ஸ் ஓவர் முடியுது ஓகேங்களா. ஸோ ஸ்லிப் டெஸ்ட்டு நாளைக்கு இதுதான் நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ நல்லா படிங்க ஓகேங்களா. தேங்க்யூ.